எடுத்தும்மை அழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியில் பங்கேற்க வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கருத்துக்கள். நமது பங்கில் உள்ள புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஒவ்வொரு குடும்பங்களும் இறை ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், செய்கின்ற தொழில்களும் பணிகளும் சிறப்பாக அமையவும், குடும்ப பெற்றோர்கள் இறையருளை நிறைவாக பெறவும், பிள்ளைகள் ஞானத்தில் சிறந்து விளங்கவும், வேலைவாய்ப்பு திருமண காரியங்கள் கைகூடவும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. கீழச்சுரண்டையை சேர்ந்த தங்கம் அவர்களின் பிள்ளைகள் ரவி, ரோஷி, கீர்த்தனா, மோனிஷா இவர்களின் குடும்பத்திற்கு நல்ல சுகம் வேண்டியும், தங்கம் அவர்களுக்கு சொந்தமாய் ஒரு நல்ல வீடு வேண்டியும், ஆல்பர்ட்டுக்கு நல்ல ஒரு வீடு வேண்டியும், குடும்ப சமாதானத்திற்காக வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். இவருடைய கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை இணைத்து இந்த திருப்பலியிலே நிறைவாக பங்கேற்போம். திருப்பலி முன்னுரை. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். மத்தேயு 3:17. இன்று 2ஆம் நவநாளை சிறப்பித்து திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்று தர வந்திருக்கும் அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களையும்
எம் பாசமிகு பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களையும் மற்றும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இறைமக்கள் அனைவரையும் புனித அந்தோணியார் அன்பிய குடும்பங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய மறைவுரை சிந்தனை திருமுழுக்கு. அருள் அடையாளங்களின் முதற்கொடையே திருமுழுக்குதான். திருமுழுக்கின் வழியாக கடவுள் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார். நாமும் அவரை நம் தந்தையாக ஏற்று கடவுளையே உறவு கொண்டாடி மகிழ்கின்றோம். அவர் நம்மை விண்ணக வாரிசுகளாகவும் திருச்சபையின் அங்கத்தினர்களாகவும் இறைவன் வாழும் ஆலயமாகவும் திருமுழுக்கு என்னும் அழியா முத்திரையின் வழியாக நம் உள்ளங்களில் இறைவன் குடிகொள்கிறார். திருமுழுக்கின் அடையாளமாக இருப்பது 1 தண்ணீர், 2 இறை வார்த்தை. தண்ணீர் நம் பாவங்களை கழுவி புதிய வாழ்வு என்னும் கிறிஸ்தவ வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இறை வார்த்தை நாம் மூவொரு கடவுளிடம் உறவு கொள்ளவும் தூய ஆவியின் கனிகளாகிய கனிவு, அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பரிவு போன்ற கிறிஸ்து என்னும் வெண்ணாடை பெற்று நற்செய்தியை அறியவும் அறிவிக்கவும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நாம் முதல் திருமுழுக்கு பெறும்போது மட்டும்தான் சிறப்பாக உறவுகளோடு விருந்தொண்டு கொண்டாடி மகிழ்கிறோம். நம் பெற்றோர்களை மகிழ்விக்க நம் பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். நம் தந்தை பிரான்சிஸ் கூறியதை போல நாம் கடவுளின் பிள்ளைகளாக பிறந்து திருமுழுக்கு நாளையும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட முன் வருவோம். நம் வாழ்வுக்கு தேவையான அருள் வரங்களையும் பொருள் வளங்களையும் வேண்டி இத்திருப்பலியில் தந்தையருடன் இணைந்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய நல் ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இதோ தூய அந்தோணியாருடைய நவநாள் கொடியேற்றி இந்த 2வது நாளிலே ஆண்டவருடைய பாதத்திலே கண்களை மூடி நம்முடைய இதே பகுதியிலே கரம் குவித்து நேற்றைய பொழுதிலே நாம் ஜெபித்த ஏதோ அந்த விண்ணப்பங்களையும் கருத்துக்களையும் ஏதோ அந்த நாளிலே திருப்பலி ஒப்பு கொடுத்தவர்களையும் குறிப்பாக நமக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கிற பாசத்திற்குரிய தந்தை ஏதோ ரெக் ஜஸ்டின் அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பான கடவுளை, ஆசீர்வாதத்தின் தகப்பனை, நன்மைத்தனங்களால் இந்த உலகத்தை நிரப்புகிற உமது பேராற்றலுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அற்புதத்தின் ஆசீர்வாதத்தின் தெய்வமாக இருக்கிறவரை, கோடான கோடி அதிசயங்களை செய்வதற்காக கோடி அற்புதர் பதுவை புனிதர் தூய அந்தோணியாரை எங்களுக்கு தந்தீரே. அவரது திரு உடலின் ஒரு அற்புதமான பகுதி இந்த ஆலயத்திலே மாட்சியோடு எழுந்தருளி இருக்கிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. வல்ல தகப்பனே, நன்மையின் தெய்வமே, ஏதோ இந்த தந்தை எங்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கிற பாசத்திற்குரிய தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அடிகளார் அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை, தனிப்பட்ட மன்றாட்டுகளை, ஏதோ அவர்களுடைய பணி வாழ்வை, உடலுள்ள சுகத்தை ஆசீர்வாதமான முறையிலே நீர் எங்களுக்கு வழிநடத்தி தருவீராக. வல்ல கடவுளே, ஏதோ குறிப்பாக உமது அன்பு குழந்தைகள் 13 நாளின் இந்த 2வது நவநாளை உற்சாகமான முறையிலே தொடங்கி இருக்கிறோம். நீர் தாமே சிறப்பான முறையிலே, ஆசீர்வாதமான முறையிலே ஏதோ அன்பு குழந்தைகளுக்கு நான் உனக்கு தந்தேன் என்கின்ற வாக்கை நேற்றைய பொழுதிலே கொடுத்த அதே உற்சாகத்தை ஏதோ இந்த நாட்களிலும் வருகின்ற ஒவ்வொரு நாளிலும் திருவிழா நாட்களுக்குள்ளாகவே குறிப்பாக உமது அன்பு பிள்ளைகள் வேண்டி விரும்பி நிற்கிற நேற்றைய பொழுதிலே நாம் ஆண்டவரின் பாதத்தில் முன்வைத்த அதே 3 கருத்துக்களை இந்த நேரத்திலும் வைப்போம். ஏதோ ஆண்டவரது வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, விடாமல் தட்டு, இடைவிடாமல் தட்டு. ஏதோ அந்த நபர் எழுந்து அந்த நண்பருக்கு இரவு நேரத்திலே அப்பத்தை கொடுத்தது போல ஏதோ இடைவிடாமல் ஜெபிக்கின்ற ஜெபம் ஆண்டவரால் ஏறெடுக்கப்படும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் நமக்கு வழிநடத்தி தரப்படும் என்று இந்த நேரத்திலும் அந்த 3 கருத்துக்களை தகப்பனே முது பாதம் தேடி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஏதோ இந்த கருத்துக்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஏதோ அந்த கருத்துக்களோடு இனி திருப்பலி கருத்துக்களையும் இன்னும் தொடர்ந்து இந்த உலகத்தினுடைய கருத்துக்களுக்காகவும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இறையருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய நல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுமாக. அனைத்தையும் படைத்தாளுகின்ற இறைவா,
எங்கள் பாதுகாவலராம் கோடியற்புதர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் என்றென்றும் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு கொடையாக வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது பேருதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரியும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா வழியாக யாவே இறைவன் இஸ்ரேல் மக்கள் மீது உள்ள மட்டில்லா அன்பையும் ஏக்கத்தினையும் எடுத்து கூறுகின்ற கடவுளுடைய அன்பையும் அளவில்லா அருளையும் பெற எந்த தகுதியும் தேவை என்று, மாறாக அவை தேடி வருவது ஒன்றே சிறந்ததாகும். இத்தகையோருக்கு வாழ்வு, உடன்படிக்கை, பேரன்பு, மக்கள் எல்லாம் தலைவராகவும் மேன்மை, இரக்கம், மன்னிப்பு, வாழ்வில் வளமையையும் தந்து பாதுகாத்து வழிநடத்தும் தந்தையாக தனது இதயத்தை அன்பை வெளிப்படுத்தும் முதல் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காக ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாயுள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையா என்னிடம் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல் திருப்பாடல் 40. நீங்கள் பாட வேண்டிய பதில் பாடல்: உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் ஆண்டவரே. இரண்டாம் வாசக முன்னுரை. இறை இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெறும் நாம் கடவுளுடைய இந்த நிலையை மட்டுமல்ல, தந்தை கடவுளுடைய பிள்ளைகள் என்ற பேச்சினை அடைகிறோம். ஆகவே பிள்ளைகளுக்குரிய பொறுப்பையும் பிள்ளைகளுக்குரிய உரிமையையும் பெறுகின்றோம். பிள்ளைகளுக்குரிய பொறுப்பான அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து கடவுளை அன்பு செய்வது, பிள்ளைகளுக்கு உரிய உரிமையாக இந்த உலகை வெல்லும் சக்தியையும் நாம் பெறுகிறோம் என்று கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் இறை திருவசனங்கள் 1 முதல் 9 முடிய. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில்
அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாயிருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் நீரால் மட்டுமல்ல, நீராலும் இரத்தத்தாலும் வந்தவரே. தூய ஆவியார் சான்று பகர்கிறார். தூய ஆவியாரே உண்மை. எனவே சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன. தூய ஆவியும் நீரும் இரத்தமுமே அவை. இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோ? கடவுள் தம் மகனுக்கு சான்று பகர செய்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி 3வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 13 முதல். அதன்பின் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு அப்பொழுது, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி பொறா இறங்குவதைப் போல தன்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் அருமை மக்களே, நம்முடைய பாதுகாவலருடைய 2ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நாம் பக்தி பற்றுதலோடு சிறப்பான விதத்திலே, பொருள் பொதிந்த விதத்தில், அர்த்தமுள்ள விதத்திலே கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்றைய நாளிலே நம்முடைய மறையுறை சிந்தையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே பெற்றிருக்க வேண்டிய முதன்மை அருள் அடையாளம். மிக அருமையாக திருப்பலியினுடைய முன்னுரைகளை எடுத்து சொன்னதை போன்று அனைத்து அருள் சாதனுடைய நுழைவாயில் திருமுழுக்கு. பிரியமானவர்களே,
சில நாட்களுக்கு முன்பாக ஒரு பங்கு கோயிலுக்கு நான் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக சென்றிருந்தேன். எல்லோரும் திருப்பலி முடிந்து தங்கள் வீடுகளுக்கு திரும்பிவிட்டார்கள். ஒரே ஒரு குடும்பத்தார் மட்டும் அவர்கள் நீண்ட நேரத்திற்கு பிறகு மெதுவாக கோவிலை விட்டு வெளியே வந்தார்கள். அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள். அன்று அவர்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு என்பதை அறிந்து கொண்டேன். உடனே அந்த குழந்தையினுடைய அப்பாவிடம் திருமுழுக்கு என்றால் என்ன என்று கேட்டேன். அவர் சற்று தயக்கத்துடன், சாமி, அதெல்லாம் சின்ன வயசில் நான் வாங்கியது, எனக்கு இப்போ விளக்கமெல்லாம் ஒன்றும் தெரியாது என்றார். அவர் மனைவியோ, இது கூட தெரியாதா சாமி, அது குழந்தைக்கு பெயர் வைக்கிற சடங்கு, அவ்வளோதானே என்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக திருமுழுக்கு பெற்ற குழந்தைக்கு ஞான தந்தையாக பொறுப்பேற்று கொண்டவர் தலையிலே தண்ணி ஊற்றி கோயிலில் ஒப்பு கொடுக்கிறதானே சாமி திருமுழுக்கு என்பது என்றார். பிரியமானவர்களே, அவர்களை குறைபட்டு கொண்டு என்ன செய்வது? பெரும்பாலான நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பங்கள் இந்த திருமுழுக்கு பற்றி தெரிந்து வைத்திருப்பது அவ்வளவுதான். முன்னொரு காலத்திலே ஒரு வெள்ளைக்கார சாமியார் ஒரு குழந்தைக்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். பெற்றோரிடம், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பெயர் வைக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அந்த கிராமத்திலே அந்த பெற்றோர், சாமியார் தம் விருப்பப்படியே ஒரு நல்ல பெயரை வைக்கட்டும், முன்பெல்லாம் சில இடங்களில் சாமியாரே பெயரை சூட்டுவார். எனவே அவர்கள் சாமியார் தம் விருப்பப்படி ஒரு நல்ல பெயரை வைக்கட்டும் என்று எண்ணிக்கொண்டு சாமி சித்தம் என்றனர். இதை சரியாக புரிந்து கொள்ளாத அந்த வெள்ளைக்கார குருவானர் உடனே அந்த குழந்தையின் மீது தண்ணீர் ஊற்றி, சாமி சித்தம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் என்று கூறி திருமுழுக்கு கொடுத்து விட்டார். பிரியமானவர்களே, திருமுழுக்கு பற்றிய விளக்கம், தெளிவு, போதனை முதலியன நம் மக்களுக்கு இன்னும் போதிய அளவு அளிக்கப்படவில்லை என்பதுதான் நான் கூறிய இந்த இரு நிகழ்ச்சிகளும் நமக்கு விளக்குகின்றன. எனவே திருமுழுக்கு கொண்டாட்டத்திலே பங்கேற்கக்கூடிய அனைவரும் அதனுடைய உட்பொருளை நன்கு அறிந்து தங்களுடைய கடமையை நன்கு புரிந்து கொண்டு உள்ளுணர்வோடு பணியாற்றி முழுமையாக அவர்கள் உணர்ந்து செயல்முறையிலே பங்கேற்க வேண்டும். எனவேதான் இன்று பல இடங்களில் இந்த திருமுழுக்கு பெறுகின்ற தருணத்திலே அவர்களுக்கு முன் தயாரிப்பு, அந்த பெற்றோர், ஞான பெற்றோர், குழந்தை அது பச்சிளம் குழந்தை, அது வளர வளர அவர்கள் அந்த குழந்தைக்கு விசுவாசத்தினுடைய முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்பெற்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு 2 வகுப்புகளாவது எவ்வாறு திருமணத்திற்கு முன் தயாரிப்பாக இந்த மணமக்களை அனுப்புகின்றோமோ அவ்வாறாக இந்த திருமுழுக்கு திருவருட்சாதன சடங்கிலே பங்கேற்கக்கூடிய இந்த பெற்றோர், ஞான பெற்றோருக்கெல்லாம் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பல மறை மாவட்டங்களிலே அதை கண்டிப்பாகவும் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். எனவே பிரியமானவர்களே, அருட்சாதனங்கள் நாம் யாவருக்கும் தெரிந்ததை போன்று எத்தனை அருட்சாதனங்கள்? 16 நன்றாக சொல்லுகின்றீர்கள். 7 என்று ஒரு இடத்திலே வீட்டிலே அங்கே ஒரு சிறுவன் பிரதர் எல்லோரும் சென்று அந்த இல்லத்திற்கு சென்றிருந்த தருணத்திலே அங்கே வடைகளாக சுட்டு வைத்திருந்தார்கள். அப்பொழுது அந்த சிறுவன் ஒவ்வொரு வடையாக எடுத்து எங்களுக்கு வைத்திருந்தார்கள். சிறுவன் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். 7 சாப்பிட்டிருப்பான், எண்ணிக்கொண்டே இருந்தோம். போதும்டா, நிறுத்து, திருவருட்சாதனங்கள் 7 தான் என்று சொன்னோம். உடனே அவன் சொன்னான், சாமி 10 கட்டளையை மறந்துட்டீர்களே, 10 சாப்பிடலாம் என்றான். இன்று பிற சபையை சார்ந்தவர்கள் நம்மை அருட்சான கிறிஸ்தவர்கள் என்று நம்மை ஒரு விதத்திலே கேலி பரியாசம் செய்கின்றார்கள். நம்மை பார்த்து இந்த விவிலிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். பிரியமானவர்களே, அருட்சாதனங்கள் என்பது அது உண்மையிலேயே கிறிஸ்து அது ஏற்படுத்தினார். கண்ணால் காணக்கூடிய அடையாளங்களை கொண்டது, கண்ணால் காண முடியாத அருளை நமக்கு தருவது. இதுதான் இந்த 3ஐயும் நாம் நம்முடைய
கண் முன்பாக நாம் கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்து ஏற்படுத்தியது கண்ணால் காணக்கூடிய அடையாளங்களை கொண்டது. மூன்றாவது, கண்ணால் காண முடியாத அருளை நமக்கு பொழிவது. எனவே நாம் யாவருமே அறிந்ததைப் போன்று இந்த திருமுழுக்கு என்ற அருட்சாதனத்தின் வழியாக ஒருவருடைய பிறவி பாவம் நீங்க பெறுகின்றது. அவர் கிறிஸ்துவனுடைய அன்பு பிள்ளைகளாக மாறுகின்றார். திருச்சபையினுடைய அங்கத்தினராக அவர் சேர்த்து கொள்ளப்படுகின்றார். இந்த ஒரு உரிமையும் அவர் நிறைவாக பெறுகின்றார். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்தில் பிற சபையை சார்ந்தவர்கள் ஏன் நீங்கள் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கின்றார்கள். ஆழ்ந்து இந்த விவிலியத்தை படிக்கின்ற பொழுது இந்த குழந்தை திருமுழுக்கு பெறுவது எவ்வித தடையும் இல்லை. வாசிக்கின்றோம் திருத்தூதர் பணியிலே 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே லீதியா என்ற பெயர் கொண்ட அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றனர். அவரும் அவர் சிறை காவலர், அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று திருத்தூதர் பணியிலே 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நான் வாசிக்கின்றோம். திருத்தூதர் பணி 18:8 வாசிக்கின்றோம். ஜெபக்கூட தலைவன் கிறிஸ்பு தம் குடும்பத்தார் அனைவரோடும் ஆண்டவரில் விசுவாசம் கொண்டு அவர் திருமுழுக்கு பெற்றார் என்று. எனவே இந்த 3 குடும்பங்கள் முழுவதுமாக திருமுழுக்கு பெற்றதாக இந்த திருநூலிலே வேதாகமத்திலே திருத்தூதர் பணிகளிலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அந்த 3 குடும்பங்களிலும் சிறுவர்களோ குழந்தைகளோ இருந்திருக்க மாட்டார்கள் என்று நாம் கூற முடியுமா? தூய பவுலும் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஸ்தேவானோ வீட்டாருக்கும் நான் திருமுழுக்கு கொடுத்தேன் என்கின்றார். வீட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வீட்டில் உள்ள அனைவரையும் குறிக்கும். எனவே குழந்தைகளையும் சிறுவர்களையும் குறிக்கின்றது. மட்டுமல்ல, உலகம் தோன்றுவதற்குன்பே வேதாகமத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த சத்தியங்களை உண்மைகளை நாம் விளக்க வேண்டும். எபேசியருக்கு எழுதிய மடலில் முதல் அதிகாரம் 4 முதல் 6 முடிவுள்ள இறை வார்த்தைகளில் வாசிக்கின்றோம். உலகம் தோன்றுவதற்குன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! உலகம் தோன்றுவதற்கு முன்பே இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டார் என்றால் அந்த மீட்பு என்பது மனிதனுடைய செயல் அல்ல, இறைவனுடைய செயல், அவருடைய இலவச கொடை. அது மனிதர்களாகி நம்முடைய சாதனை அல்ல. எனவே இறைவனை குழந்தைகள் தேர்ந்து கொள்ளும் முன்பே இறைவன் குழந்தைகளை தேர்ந்து கொள்கிறான். அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இறைவனை நாம் பெற்றெடுக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தேர்ந்து கொள்ளும் முன்பே இறைவன் குழந்தைகளை தேர்ந்து கொள்கின்றார் என்றுதான் அந்த குழந்தை திருமுழுக்கை நியாயப்படுத்தக்கூடிய ஓர் உண்மை திருவிவிலியத்தினுடைய அடிப்படையில். மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை ஒருபோதும் தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணிவாளின் பொழுது மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் மொழிந்தார். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தைகள் திருமுழுக்கு பெறுவதை ஒருபொழுதும் தடை செய்ய மாட்டார். திருப்பாடல் 8:2 கூறுகின்றது, பாலகரின் மழலையும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினே. எனவே பிரியமானவர்களே, இறைவனுடைய இரக்கம், அவருடைய மீட்பு குழந்தைகளுக்கு மிகவே உண்டு. எனவே இந்த குழந்தை திருமுழுக்கு பெறுவதில் எவ்வித தடையும் இல்லை. இன்னும் ஒரு சிலர் தாமே நம் ஆண்டவர் இயேசு கூட அவர் வயது வந்த பிறகுதானே அவர் திருமுழுக்கு பெற்றார். அவர் யோர்தான் ஆற்றிலே அங்கே திருமுழுக்கு யோவான் கையால் திருமுழுக்கு பெற்றாரே, குழந்தையாக இருந்த பொழுது அவர் திருமுழுக்கு பெறவில்லை என்றெல்லாம் வாதத்தை வைப்பார் என்று வாசி கேட்ட இந்த நற்செய்தி பகுதியில் கூட நாம் அதை வாசி கேட்டோம். நம் ஆண்டவர் இயேசுடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கடந்த திங்கட்கிழமை அன்று மிக சிறப்பாக சிறப்பித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு பெற்றார். எனவே நாமும் முழுக்கு முறையில்தான் திருமுழுக்கு பெற வேண்டும் என்றெல்லாம் ஒரு சிலர் கூறுகின்றார்கள். பிரியமானவர்களே, இவ்வாறு கூறுகின்றவர்கள்
2 உண்மைகளை அறிய வேண்டும். முதலாவதாக, இயேசுவுக்கு திருமுழுக்கு பெற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இல்லை? ஏனென்று சொன்னால் அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை. வேதாகம் தெளிவாக கூறுகின்றது. யோவான் எழுதிய நற்செய்தி 1 அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, அவர் உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற செம்மறி. உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்ற செம்மறி. அவர் பாவமே எந்த பாவம் செய்யாதவர். எனவே அவர் திருமுழுக்கு பெற அவசியமில்லை. இயேசு திருமுழுக்கு பெற்றபோது தண்ணீர் அவரை புனிதப்படுத்தவில்லை, மாறாக அவர்தான் தண்ணீரை புனிதப்படுத்தி அதற்கு புனிதப்படுத்தக்கூடிய ஆற்றலையும் அளிக்கின்றார். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுனுடைய உண்மையான திருமுழுக்கு அந்த யோர்தான் ஆற்றில் அல்ல, மாறாக அந்த கல்வாரி மலையிலே நிகழ்ந்தது. அதையும் வேதாகம் எடுத்துச் சொல்கின்றது. லூக்கா எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த உண்மையை தெளிவுபடுத்துகின்றார். நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு ஒன்று உண்டு, அது நிறைவேறும் அளவு நான் மிகவும் மன நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறேன். எனவே ஆண்டவர் இயேசு பெற வேண்டிய அந்த திருமுழுக்கு அவர் கூறுகின்றார் அந்த கல்வாரி மலையிலே, அந்த பாடுகளின் வழியாக. எனவே பெரிய மாணவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த திருமுழுக்கு இது மிகவும் அர்த்தமுள்ள ஒரு அருட்சாதனம். இதை ஏனோ தானோ என்று அல்ல, மாறாக பொருள் பொதிந்த விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்றுவிட்டோம். அதன் பிறகு நாம் ஞானம் பெற்றோராக அல்லது பெற்றோராக இருக்கக்கூடிய அந்த நிலையை பெறுகின்ற பொழுது உண்மையிலேயே அதில் மிகவும் பக்தியும் பொருள் பொதிந்தும் நாம் அவற்றிலே பங்கேற்க ஏனோ தானோ என்று அல்ல. கடைசி நிமிடத்திலே நாளை தினம் பிள்ளைக்கு ஞானசனம் என்றால் பங்கு தந்தையை சென்று அவரை தொந்தரவு செய்வது அல்ல, மாறாக முன்கூட்டியே. ஏனென்றால் இது கிறிஸ்து ஏற்படுத்திய அருட்சாதனம். கண்ணால் காணக்கூடிய அடையாளங்களை பெற்றிருக்கிறது, காண முடியாத அருளை நமக்கு தருகிறது என்பதை நாம் எப்பொழுதும் நம்முடைய மனக்கண் முன்பாக வைத்திருப்போம். மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு இந்த உலக வாழ்வினுடைய இறுதியிலே அவர் விட்டு சென்ற மிகப்பெரிய கட்டளை, நீங்கள் போய் எல்லா மக்களுக்கும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், அவர்களின் சீடராக்குங்கள். இதுதான் அவர் விட்டு சென்ற முதன்மையான கட்டளை, இறுதி கட்டளையும் கூட. அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு கிறிஸ்தவர்களாகிய நாம் பெற்றது மட்டுமல்ல, மற்றவர்களையும் இந்த திருமறைக்கு அழைத்து வர வேண்டியது நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. முன்பெல்லாம் ஈஸ்டர் பெருவிழா தருணத்திலே நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் அந்த நள்ளிரவு திருப்பலியிலே அவர்கள் திருமுழுக்கு பெறுவார்கள். அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்கள் அவர்களெல்லாம் தயாரித்து கொண்டு வருவார்கள். நான் கூட பட்டம் பெற்ற அந்த நாட்களிலெல்லாம் எண்ணி பார்க்கின்றேன். 15-20 பேர் என்று கிராமங்களெல்லாம் பிற மதத்திலிருந்து வருவார்கள். உண்மையிலேயே இன்று நாம் பார்ப்பது ஒருவர் கூட இல்லை. ஏனென்றால் இன்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக, உங்கள் நற்செயல்களை கண்டு மற்றவர்கள் அந்த விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்களாக. எனவே நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த திருமுழுக்கு அருள் அடையாளத்தின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசுனுடைய உண்மை சீடராக திகழ வேண்டும். அதற்குத்தான் நாம் ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி, இந்த பெரும் செலவு செய்து நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த திருவிழாக்கள் எல்லாம் வேறு எதற்காகவும் அல்ல. ஆண்டவர் இயேசுனுடைய உண்மை சீடனாக மாறுவது எவ்வாறு? யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் என் வார்த்தையை தொடர்ந்து கடைபிடித்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள். அருமையாக இன்றைய திருப்பலினுடைய அந்த முன்னுரையிலே அங்கே வாசிக்கப்பட்டது. இந்த திருமுழுக்கு மட்டுமல்ல, எல்லா அருட்சாதனங்களிலும் இந்த உயிருள்ள ஆற்றல் மிகுந்த வலிவும் பொலிவு மிக்க இறைவார்த்தை வாசிக்கப்படுகின்றது. இந்த இறைவார்த்தை இல்லாமல் எந்த ஒரு அருட்சாதனமோ எந்த ஒரு திருப்பலி கொண்டாட்டமும் இல்லை. அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் ஏதோ ஆலயத்திலே இங்கே வாசிக்கின்ற இந்த அருள்வாக்கு மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். எனவே அதிகாலையில் எழுந்து
குறைந்தபட்சம் ஒரு அதிகாரமாவது நாம் சத்தமாக எடுத்து வாசிக்க வேண்டும். எத்தனையோ சங்கீதங்கள் இருக்கின்றன, 150 சங்கீதங்கள், திருப்பாடல்கள். அவற்றிலே மிகவும் ஆற்றல் மிகுந்த திருப்பாடலாக கருதப்படுகின்ற திருப்பாடல் 23, திருப்பாடல் 91, திருப்பாடல் 121 ஒவ்வொரு நாளும் எடுத்து நீங்கள் வாசியுங்கள். நம்முடைய பிள்ளைகள் பெரிய படிப்புகளையெல்லாம் படிக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. முதல் அடிப்படையில் இந்த ஞான காரியத்தில் அவர்கள் சிறப்பாக இருந்தார் என்று சொன்னால் கடவுள் அவர்களுக்கு அனைத்தையும் சேர்த்து கொடுப்பார். எனவே அதிகாலையில் இந்த திருப்பாடல்களெல்லாம் அறிக்கையிடுகின்ற பொழுது மழை போல் நமக்கு துன்பம் வந்தாலும் பனி போல் கரைந்துவிடும். இது வாழ்விலை கண்ட உண்மை அனுபவம். ஆண்டவர் தாமே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆமோஸ் தீர்க்கதரிசி வாயிலாக வெகு தெளிவாக கூறுகின்றார், நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நாட்டிலே ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்துவோம். அது உணவு இல்லாத பஞ்சமோ நீர் இல்லாத பஞ்சமோ அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத பஞ்சம். பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ விளம்பரங்கள், தீமை விளைவிக்கக்கூடிய மதுபானங்களுக்கு கூட இன்று ஊடகங்களிலே தொலைக்காட்சியிலே விளம்பரங்கள். ஆனால் அருளையும் ஆற்றலையும் நிலை வாழ்வையும் தரக்கூடிய இந்த இறை வார்த்தைக்கு போதிய விளம்பரம் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. தீமை விளைவிக்கக்கூடிய மதுபானங்களை தேடி மனிதர்கள் ஓடுகின்றார்கள். மனிதருக்கு நன்மை பயக்கக்கூடிய பாலும் மோரும் மனிதனுடைய இல்லம் தேடி வருகின்றது. எனவே வேடிக்கையான உலகம், விந்தையான மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசுனுடைய உண்மை சீடராக திருமுழுக்கு பெற்றிருக்கிற வழியாக சீடராக மாறியிருக்கக்கூடிய நீங்களும் நானும் இன்று நம்முடைய நற்செயல்கள் வழியாக நம்முடைய வாழ்வுமுறை வழியாக மற்றவர்களையும் இந்த திருமறைக்கு சேர்த்து அழைத்து வர வேண்டும். எனவே பெரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் வாழ்விலே முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அருமையாக உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தையவர்கள் தொடக்கத்திலே அவர்கள் அந்த ஜெபத்தை, பரிந்துரை ஜெபத்தை ஏறெடுத்தார் எல்லோருக்காக. உண்மையிலேயே இந்த ஜெபம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தும். அதற்காகத்தான் நீங்களும் நானும் திருமுழுக்கு பெற்று இந்த கத்தோலிக்க மறையிலே நாம் உறுப்பினர்களாக நாம் சேர்த்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஜெப வாழ்வு அதுதான் அடித்தளம். எனவே எவற்றிற்கு நாம் முதலிடம் கொடுக்கின்றோம்? வேடிக்கையாக சொல்வார்கள், ஒரு வீட்டிலே, நேரம் கருதி நான் குறைத்து கூறுகின்றேன், ஒரு வீட்டிலே 3 பேர், கணவன் மனைவி ஒரு பிள்ளை, 3 பேரும் அவர்கள் அந்த தினத்திலே காலையிலே வேலைக்கு செல்ல வேண்டும். கணவன் மனைவியும் பிள்ளை அங்கே பள்ளிக்கு செல்ல வேண்டும். 8 மணிக்கெல்லாம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் அந்த வீட்டினுடைய அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்து பார்த்தார்கள். அங்கே ஆண்டவர் இயேசு வந்திருந்தார். அவர்களுக்கு வியப்பு, ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார், எனவே விடுமுறை போட்டு விடுவோம், லீவ் போட்டு விடுவோம் என்று சொல்லி, வாருங்கள் இயேசுவே என்று சொல்லி அந்த வீட்டிலே அந்த ஹாலிலே அமரச் செய்தார்கள். அங்கே 3 இருக்கைகள் இருக்கின்றது. அந்த சோஃபாவிலே ஆண்டவர் இயேசுவை மையப்பகுதியில் இருக்க வைத்து விட்டார்கள். ஓரிரு நிமிடங்கள் கழிந்தன. மீண்டும் ஹாலிங் பெல். அப்பொழுது அங்கே திறந்து பார்க்கின்றார்கள். அங்கே ரஜினி வந்திருக்கா. இயேசு வந்த யோகத்திலே ரஜினி நம்முடைய வீட்டுக்கு வந்த, ரஜினி வாருங்கள். அவருக்கு அழைத்து ஒரு இருக்கையை கொடுத்தாகிவிட்டது. இன்னும் சில நிமிடங்கள் கழிந்த பிறகு மீண்டுமாக அழைப்பு மணி திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே மோடி வந்திருக்கிறார். ஐயோ, பல நாடுகளை, உலக நாடுகளெல்லாம் சுற்றித் திரிகின்றவர், நாட்டிலே தங்காதவர் நம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். இயேசு வந்த யோகத்திலே ரஜினி வந்திருக்கிறார், மோடி வந்திருக்கிறார். அவர்களுக்கு மகிழ்ச்சி. இன்னும் சில நிமிடத்திலே மீண்டும் அழைப்பு மணி. அங்கே பார்த்தால், திறந்து பார்த்தால் கதவை நயன்தாரா வந்து, நயன்தாரா மிகவும் பேர் கொண்ட நடிகை வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அங்கே 3 உட்கார்ந்திருக்கின்றார்கள். உட்கார்வதற்கு நயன்தாராவிற்கு இடமில்லை. அப்பொழுது வீட்டாரும் மற்றவர்கள் ஒருவர் மற்றவர்களை பார்க்கின்றார்கள். அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் உட்கார்வதற்கு. யார் இடம் கொடுப்பது? நீங்களே மக்களை சொல்லுங்கள். யார் இடம் கொடுத்திருப்பா? இயேசு. அவர் எழுந்து விட்டார். நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உள்ளங்களிலும் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே நாம் முதலிடம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமுழுக்கு அர்த்தம் பெறுகின்றது. அதன் வழியாக நம் சீடத்துவ வாழ்வில் நாம் நுழைகின்ற அந்த உன்னதமான கிறிஸ்துவ வாழ்வு நமக்கு பொருள் தேடுகின்றது.
எனவே உண்மை சீடத்துவம் வாழ்வதன் வழியாக நாம் பெற்றிருக்கக்கூடிய திருமுழுக்கு அர்த்தம் பெறுகின்ற விதத்திலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு அமையப்பெற வேண்டும். எனவே அவற்றை நம்முடைய மனதில் கொண்டு அவற்றிற்கெல்லாம் அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த திருவிவிலியத்தின் ஆளும் எடுத்து அதன் வழியாக நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து இத்திருப்பலியிலே வரவேண்டி மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்தின்று நம்முடைய மன்றாட்டுகளை உருக்கத்துடன் சமர்ப்பிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று மொழிந்த வாக்கு மாறாத நல்ல தேவனிடத்தில் நம்முடைய உருக்கமான மன்றாட்டுகளை பக்தி பற்றுதலுடன் சமர்ப்பிப்போம். அன்பு இறைவா, படைப்பனைத்திற்கும் நற்செய்தி அறிவிக்கும் பணியை செய்ய நீர் ஏற்படுத்தியுள்ள எம் திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எம் திரு அவை தலைவர்கள் நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளர்களாக மீண்டும் வரும் வரை குறைவில்லாத நற்செய்தி அறிவிக்கும் பணியை சிறப்பாக செய்ய அருள் தந்து அவர்களை ஆசீர்வதித்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். எம் தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பணியாளர்கள் என்பதை உணர்ந்து தங்களது கடமைகளை எந்தவிதமான தனிப்பட்ட லாபங்களை நாடாது திறம்பட செய்ய அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, தக்க காலத்தில் எங்களுக்கு மழை பொழிய செய்து தானியங்களை விளைவிக்கும் கொடை வள்ளலாக நீரே இருக்கின்றீர். இந்த ஆண்டும் எங்களுக்கு நல்ல மழையை தந்து விவசாயம் செழிக்கவும் நீர்வளம் உயர்ந்த நிலையை தந்ததற்கும் நன்றி கூறுகின்றோம். மழையினால் வரக்கூடிய தீமைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் எங்களை பாதுகாத்து வழிநடத்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல அயனாம் இறைவா, எம் பங்கிற்காக உம்மை மன்றாடுகிறோம். எம் பாசமிகு பங்குத்தந்தை சோஜோபிராசன் அவர்களையும் அருட்சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். உம் சிறு மந்தையாகிய எங்களை வழிநடத்த தேவையான ஞானத்தையும் உடல் உள்ள சுகத்தையும் தர வேண்டும் என்றும் நம் பங்கின் வளர்ச்சிக்காக அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் உமது பிரசன்னம் உடன் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, புனித அந்தோனியார் அன்பேத்தியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வதியும். பிள்ளைகள் ஞானத்திலும் வளரவும் கல்வியில் சிறக்கவும் திருமண வயதுள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்க வரன் அமையவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கவும் வேண்டி புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளை இரண்டு மௌனமாக எடுத்துரைப்போம். வாழும் வழிமாகி இறைவா, இந்த நாளுக்காக வேலைக்காக போற்றி பொழுது நன்றி செலுத்துகின்றோம். மக்கள் தங்களுடைய பாதுகாவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோனியாருக்கு நவநாள் எடுத்து சிறப்பிக்கின்ற இந்த நாட்களில் பக்தி பற்றுதலோடு உம்முடைய திருப்பாதத்தில் அவர் வழியாக சமர்ப்பிக்கின்ற உருக்கமான மன்றாட்டுகளை எல்லாம் தேவரிதாமி தாய்வா ஏற்று உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப இவற்றையெல்லாம் விரைந்து நிறைவு செல்ல வேண்டும் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். என்னை ஏற்றுக்கொள்ளும்.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த நவநாள் திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம்படி ஜெபியுங்கள். பேரிறக்கு மிகுந்த இறைவா, எங்கள் பாதுகாவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் நவநாள் கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்திற்கு நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். அதனால் இத்தூய மறைநிகழ்வின் வழியாக அவருக்கு நீர் மாட்சி அளித்ததுவோ எங்கள் மீதும் இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் பாதுகாவலராம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை என்றென்று மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய நற்படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய இடைவிடாத மன்றாட்டினால் என்றென்றும் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலை ஆர்ப்பரித்து பாடுவதாவது: வானக தந்தையே, நேர்மையாகவே பரிசுத்தர் புனிதம் அனைத்திற்கும் ஊற்று ஆகவேண்டு பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமாய் உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமாக எங்களுக்கு வேண்டும் மார்பனவாக அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கின்ற கிண்ணத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமணி நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீரே, எனவே நாங்கள் நமக்கு நன்றி நவிழ்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒன்று சேர்த்தல வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, இதோ உமது அன்பு குழந்தைகள் தூய் அந்தோணியாரை நவநாள் கொடியேற்றி 2வது நாளிலும் உமது திருப்பாதம் தேடி வந்து ஏதோ தங்கள் நம்பிக்கையெல்லாம் உமது பாதத்திலே வைத்து ஆசீர்வாதத்திற்காக உருக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த அன்பு குழந்தைகள் அத்தனை பேரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு புரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது திருவுளம் ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் பேருதவிய நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாம் யாதொரு கலக்குமிடலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், உலகம் தர இயலாத அமைதி நான் உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு அன்று மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குறைகள், குற்றங்கள், மனித பலவீனங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் அன்பையும் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இத்திருச்செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவருமே என்று பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆம். நமது பங்குத்தந்தை அவர்களின் அன்பு அழைப்பை ஏற்று இன்று நம்மிடையே வருகை தந்து புனிதரின் திருவிழாவின் இரண்டாம் நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி இறையாசீர் பெற்றுத்தந்த மகாராஜா நகர் இபி காலனி பங்குத்தந்தை அருட்தந்தை ரெக்ஸ் ஜஸ்டின் அவர்களுக்கு சுரண்டை இறை சமூகத்தின் சார்பாக திரு போஸ்கோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவிக்கிறார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய இரண்டாம் நவநாளை சிறப்பித்த புனித அந்தோனியார் அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம் மனமார்ந்த நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம்.
அன்புக்குரியவர்களே, மறையுரை நீங்கள் உண்மையிலேயே தூக்க கலக்கத்தோடோ கலக்கம் இல்லாமலோ கேட்டிருப்பீர்கள். தந்தை அவர்கள் ஒரு கேள்வி கேட்க சொல்கின்றார். யார் சரியான கேள்வியை கேட்கின்றவர்களுக்கு இந்த இறைவார்த்தை அடங்கிய விவிலிய டைரி உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இயேசு பெற்ற உண்மையான திருமுழுக்கு என்ன? இறைவார்த்தை, எந்த இறைவார்த்தை அது குறிப்பிடுகின்றது? நீங்கள் உண்மையிலேயே கூர்ந்து கவனித்திருந்தீர்கள் அல்லது குறிப்பெடுத்திருந்தீர்கள் என்றால் நான் கூறியவற்றை கையை உயர்த்தி அது எந்த இறைவார்த்தை? வெரி குட். கரந்தட்டி அவர்களை வாழ்த்துவோம். லூக்கா 12:50 ஆண்டவர் இயேசு பெற்ற உண்மையான திருமுழுக்கு அது கல்வாரி நிகழ்ந்தது. ஆண்டவர் இயேசுவில் அருமை மக்களே, உங்கள் மத்தியிலே இந்த 2ஆம் நாள் நவநாள் திருப்பலி நிறைவேற்ற உங்கள் பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் எனக்கு நல்லது ஒரு வாய்ப்பை நல்கினார்கள். உண்மையிலேயே அவர்களை நன்றியோடு எண்ணி பார்க்கின்றேன். கடந்த ஆண்டும் அவர்கள் எனக்கு அழைப்பு கொடுத்து நோட்டீஸில் எல்லாம் பெயர் அவர்கள் பிரிண்ட் செய்துவிட்டார்கள். ஆயின் வர இயலாத ஒரு சூழ்நிலை. எனவே உங்கள் மத்தியில் மீண்டும் வருகை தந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக உங்களுக்கு ஆன்மீக உதவி செய்கின்ற அருட்சகோதரர் யூ சேசுராஜ் அவர்களும் நானும் ஒன்றாக இறையியல் படித்தோம் திருச்சி புனித பவுல் குறுமிடத்திலே. எனவே அவர் என்னுடைய பங்கிற்கு ஞாயிறு தோறும் வருகை தந்து மகாராஜநகர் பங்கிலே ஆன்மீக பணிகளை சிறப்பாக செய்கின்றார். உங்கள் பங்கிலும் இத்தகைய பணியை பங்கு தந்தையோடு இணைந்து செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய கிளை பங்காகிய ராஜகோபால பெரியனுடைய மண்ணின் மைந்த அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் ராஜ் அவர்களும் நானும் கடந்த மாதத்திலே ஒரு திருமண திருப்பணிக்காக கன்னியாகுமரிக்கு சென்றிருந்தோம். அங்கே உபகார அன்னை மிகப்பெரிய நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கடற்கரை ஓர் இருக்கக்கூடிய அந்த உபகார அன்னை அதில் பங்கு தந்தையாக இருந்தவர் தான் இப்பொழுது கோட்டார் மறைமாவட்டத்தினுடைய ஆயராக இருக்கக்கூடிய ஆயர் நசரேன் சூசை அவர்கள். எனவே அதற்கு பிறகு வந்திருந்த அருட்தந்தையிலே அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தை அருட்தந்தை உபால் அவர்கள் திண்டிவனம் முப்பணிகை நிலையங்களில் அவர் இயக்குநராகவும், இன்னும் நம்முடைய அன்பு பங்கு தந்தைக்கு அவர் பேராசிரியராக குறுமடத்தில் இருந்திருக்கின்றார். எனவே அவர் சொன்ன பொழுது சொன்னார்கள், இந்த சுரண்டை பங்கின் பங்கு தந்தை என்னுடைய மாணவர், குருமானவர். அவர் படிக்கின்ற பொழுதே மிகுந்த ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு மாணவராக திகழ்ந்தார். அவர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒரு பங்கிலே சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவர் குருமடத்தில் இருக்க வேண்டியவர். அத்தகைய ஒரு ஆற்றலோடு நல்ல ஞாபக சக்தியோடு திறமையோடு அப்பொழுதை படிக்கின்ற பொழுதே படிப்பிலே முதலிடத்தை பெற்றவர் என்று அவர்கள் கேட்டபொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நம்முடைய மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு குணவாரவனவரை இன்னொரு மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு பேராசிரியராக இருந்தவர் பாராட்டி பேசியது. உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ந்தோம். அவ்வாறாக தந்தை அவர்களையும் இந்த நாட்களில் மட்டுமல்ல, முன்பே அவர் குறிப்பிட்டம் பெறுகின்ற நிலையில் நான் நன்கு அறிவேன். தன்னிடம் கொடுக்கப்பட்ட பணியை அப்பழுக்கற்ற முறையிலே ஆற்றக்கூடியவர், மிகுந்த திறமை கொண்டவர். அவரை நீங்கள் பங்கு தந்தையாக பெற்றிருக்கின்றீர்கள். இந்த சுரண்டை புனித அந்தோணியார் திருத்தலமாக இது மாறி மிகப்பெரிய ஒரு சாதனை செய்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு நிலைகளிலே நான் அதை கண்ணோட்டு பார்க்கின்றேன். ஊடகங்கள் மற்றும் மக்கள் திரளாக இங்கே வருகை தந்து இங்கே கூடுவது, தந்தை அவர்கள் பரிந்துரை ஜபத்தை ஏறெடுப்பது என்பதெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்கள் கொடுத்து வைத்தவர்கள் தொடர்ந்து உங்கள் பாசமிகு பங்கு தந்தையோடு இணைந்து எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி பெற உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தந்தை அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியோடு வாழ்த்தி நன்றி உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மன்றாடுமாக. அனைத்தையும் படைத்தாளுகின்ற இறைவா, இன்று நாங்கள் உட்கொண்ட திரு உணவிற்காக மக்கு நன்றி கூறுகின்றோம். இதன் ஆற்றலாலும் சக்தியாலும் நாங்கள் என்று உமக்கே சான்று பகிர்ந்து உண்மை சிடரலாக வாழ அருள் பொழிந்தருளுவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் புனிதரின் அருட்துணையிலும் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான
வானின்று எங்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாலினவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.